ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. படுகாயமடைந்த பேருந்து ஓட்டுநர் கவலைக்கிடமாக இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சோனைமுத்தன். சோனைமுத்தன், வணக்கம். ஓட்டுநர் கவலைக்கிடமா இருக்கக்கூடிய நிலையில பேருந்தில் எவ்வளவு பேர் வரை பயணம் செய்திருந்தாங்க, அவங்களுடைய நிலையிலா என்ன, முழு விவரங்கள் என்ன சோனைமுத்தன்? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்துல ஓட்டுநர் உட்பட 25 பேர் காயமடைந்து தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் சோகத்தை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவொத்துரோசமங்கை அருகே உள்ள ஆலங்குளத்திலிருந்து இன்று காலை வழக்கம் போல ராமநாதபுரம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதே போல ராமநாதபுரத்திலிருந்து முதுகுளத்தூர் நோக்கி மற்றொரு அரசு பேருந்தானது சென்று கொண்டிருந்த பொழுது 2 அரசு பேருந்துகளும் உத்திரோசமங்கை அருகே இருக்கக்கூடிய அந்த ஆலங்குளம் கிராமத்துக்கு அருகே செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயிருது. இதுல பள்ளி, அதாவது அரையாண்டு பரீட்சை முடிந்து இன்று பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உட்பட 5 மாணவிகள் உட்பட 25 பயணிகளுக்கு, 2 பேருந்துகளில் பயணித்த 25 பயணிகளுக்கு காயமடைந்து தற்பொழுது அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த விபத்துல டவுன் பஸ் ஓட்டுநர் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்துல டவுன் பஸ்ஸினுடைய முன் முகப்பு பகுதியானது முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த விபத்து குறித்து உத்திரோசமங்கை காவல்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்துகள் ஒன்றோடு மோதி பலர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.